ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. ஈவினிங் வந்து சந்தைக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கிளைமேட் பார்த்தீங்க சூப்பராக இருக்குது, ஜில்லுன்னு காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. நம்ம ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு பாப்பாலாம் குளிக்க வச்சுட்டு, அம்மா வந்து இன்றைக்கி வேலை இருந்துச்சு, அவங்க இப்போ தான் வந்தாங்க. அவங்களாம் பாப்பாலாம் வந்து கூட்டின்னு போய் ஒரு விட்டு வரேன்னு போயிருக்காரு. நான் வந்து வீடெல்லாம் பூட்டிட்டு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல காற்று அடிக்குது, ஜில்லுன்னு இருக்குது. எங்கே மழை வந்துடுமோன்னு ஒரு பக்கம் பயந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரலாம் போயிட்டு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். இல்லைனா காய் ஃப்ரெஷ்ஷாக வாங்க முடியாது. சண்டே டைமில் வாங்கினா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இங்கே சந்தையில். அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் வரவே இல்லை. காற்று சூப்பராக அடிக்குதுங்க. அப்படியே வந்து இப்போ வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். லைட் போட்டுடலாம், 6 மணி ஆகிடுச்சில்ல, அதனால் சொல்லிவிட்டு லைட் போட்டுட்டேன். நம்ம போயிட்டு வரத்துக்குள்ளே கரெக்டாக இருக்கும். நல்லா காற்று வீசிகிட்டே இருக்குது ஜில்லுன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். இந்த டைமில் வந்து எனக்கு ஃப்ரீயாக விட்டாங்கன்னா ஒரு சேர் போட்டோ ஒரு கட்டில் போட்டோ அப்படியே ரிலாக்ஸாக வேடிக்கை பார்த்துட்டு, வானெல்லாம் ரொம்பவே அப்படியே க்ளவுட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருக்கணும், நான் வீடியோவில் காட்டல, டைம் ஆகிடுச்சு. போயிட்டு வந்துட்டேன் சந்தைக்கு, அதை தான் பேசிகிட்டு இருக்கேன் இவர்கிட்ட. வீடியோவில் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். பைய தூக்கிட்டு உள்ளே வந்தேன். என்னோடய ஃபேவரட் ஃப்ரூட் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பலாப்பழ சீசன் போல் இப்போது, அதனால் வந்து ஒரு 1/2 kg வந்து வாங்கிட்டு வந்தேன். நல்லா பாருங்கள், நல்லாயிருக்கு, உதிரி உதிரியாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ஸ்வீட்டுன்னு சொல்ல முடியாது, ஸ்வீட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது, நார்மல் ஸ்வீட்டில் இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 பீஸ் வந்து நான் சாப்பிட்டுட்டேன். பாப்பாவுக்கு வந்த பிறகு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு பார்க்கலான்ட்டு நான் சாப்பிட்டுட்டேன். நான் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து எடுத்து வச்சுட்டு வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரிட்ஜில் அடக்கலாம் அப்படின்ட்டு பிளானு. இப்போ வந்து நான் ஒரு 2 பீஸ் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இவர்கிட்ட கொடுத்தேன், அவர் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு வேணாம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி, எப்போனா ரேர் நம்ம வற்புறுத்தி கொடுத்தா சாப்பிடுவார், அப்படி இல்லைனா சாப்பிட மாட்டார். நாங்கள் தான் சாப்பிடுவோம். நான் தான் இதை வாங்கினேன், அவர் வேணாம் தான் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெஜிடபிள் என்னென்ன வாங்கிட்டு வரேன்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்தேன், நம்ம பாயில் பண்ணி கொடுக்கலாம். கோஸு, அவரைக்காய், அப்புறமா வெண்டைக்காய், மாங்காய், இது எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். இது எல்லாமே நம்ம வந்து 1 வீக் கரெக்டாக. வீடியோ பார்த்துருப்பீங்க. 7 மணி ஆகுது இப்போது. பாப்பா வந்து அம்மா வீட்டில் இருந்தாங்க, இப்போ தான் கால் பண்ணியிருந்தேன். வயிறு வலி அவளுக்கு நேற்றுலேருந்து, சின்ன பாப்பாவுக்கு. அவளுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்தா வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுட்டு நான் ப்ரெட்டு வந்து வாங்கிட்டு வந்தாங்க நேற்று. பெரிய பாப்பா வந்து ப்ரெட்டு கேட்டுகிட்டே இருந்தா, அவள் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு இவர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு நேற்று. அது இவன் நிறையவே சாப்பிட்டுட்டா, பிஸ்தா சாப்பிட்டுட்டா, அது இதுன்னு சாப்பிட்டுட்டே இருந்தால். நான் சொன்னேன் வேணாமான்னா கேட்கல. இப்போது வந்து சந்தைக்கு போயிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டில் வந்து இப்போ நான் கால் பண்ணியிருந்தேன், டைம் ஆகிடுச்சி வரலையான்னு சொல்லிட்டு. கேட்டால் வந்து பாப்பா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் வந்து நம்ம ஊர்லேயே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. கால் பண்ண எடுக்கலை. கொஞ்சம் ஹீட் இதாகிட்ருக்கும், அது கொஞ்சம் ஜில்லுன்னு சாப்பிட்டு வந்தால் கொஞ்சம் செட் ஆகிடும். என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். டாக்டர் ஒன்றும் புரியலை, போயிருக்காங்க. நாளையிலேருந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு காலையிலே ப்ளாகில் சொல்லியிருப்பேன். அதுக்கான முயற்சி வந்து நான் கம்பல்சரி எடுக்கணும், ஏன்னா நானே மோட்டிவேஷன் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா குட்டி பையன் பிறக்கிறதுக்கு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து கஷ்டப்பட்டு தான் வெயிட் லாஸ் நான் பண்ணினேன். ரொம்ப என்ன சொல்கிறது, நம்மளுக்கு டெம்ப்ட் ஆகுது, எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன். வெயிட் லாஸ் எதுக்கு பண்ணுறது பார்த்தா, நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக தான் வெயிட் லாஸ் பண்ணுறது. எனக்கு இஷ்யூஸ்லாம் நிறைய வந்துச்சு. வெயிட் லாஸ் பண்ண பிறகு தான் எனக்கு அதெல்லாம் ரெக்கவர் ஆனேன். நான் நார்மலாகவே இருந்தேன். மறுபடியும் வந்து டெலிவரி, இப்போ ஃபீடிங், இது எல்லாமே நம்ம வந்து உடம்புல கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த்தே கிடையாது. இதுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் தான் பண்ணி ஆகணும். இல்லைனா டாக்டர்கிட்ட போனால் டேப்லெட்ஸ் அது இதுன்னு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ, நம்ம தேவையில்ல டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவோம். வீட்டில் இருக்க சொல்லி நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து பார்க்கலாம். ஒர்க் அவுட்டு எவ்வளோ எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நான் முடிக்கணும்னு ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கேன். கண்டிப்பாக முடிச்சிடணும். நாளைக்கு ஈவினிங்கில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் நான் வந்து முடிச்சேனா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து வெயிட் லாஸ் ஃபுட் ஹேபிட்லாம் எல்லாமே சூப்பராக போயிடுது. அதுலேயும் வந்து நம்ம முன்னாடி எதனா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தால் அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, சாப்பிட முடியாமல். கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஓகே ஆகிடும். வந்துட்டாங்க, இருங்க ஒரு நிமிஷம். பசங்க வந்துட்டாங்க, அதை ஃபோன் கட் பண்ணிட்டேன். இவளுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து தயிர் சாதம் அப்படின்னா டிஃபன் இடியாப்பம் அந்த மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க.
அது கொடுத்துட்டு நம்ம வந்து டேப்லெட்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கொடுக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? பை சொல்லுங்கள். பாய் பாய். குட் நைட். ஓகே பாய்.